7:30 சென்ட்ரல்ல ட்ரெயின், 6:15க்கு ஆட்டோ என்ன ஏர்ல குரோம்பேட்ல இருக்கும். போயிடுவோமா இல்லையா, அதுதான் த்ரில்லிங்கான ஸ்டோரி. ட்ரெயின்ல போனா ஆதார் கார்டு தேவைப்படும். போயிட்டோமா வந்துக்க முடியாதா? அவ்வளவுதான். சரி, ஷார்ட்டா சொல்லிடுறேன். 6:15 to 7:30 குரோம்பேட்ல இருந்து சென்ட்ரல் போக முடியுமா? நாங்க வந்து சென்ட்ரல்ல 7:30க்கு ஒரு ட்ரெயின் பிடிக்கணும். பட் நாங்க 5:30 5:15க்கே ரெடி ஆயிட்டோம். 2 ஆட்டோ அடுத்தடுத்து கேன்சல் பண்ணிட்டு டென்ஷன் ஆகிட்டாங்க. கடைசியில் 6:15க்கு ஒரு கேப் கிடச்சிது. அந்த கேபை பிடிச்சி நாங்கள் மெட்ரோலேருந்து சென்ட்ரல் போகிறது ஒரு பெரிய டாஸ்க். அந்த டாஸ்க் நாங்கள் பண்ணோமா இல்லையான்றது எங்களுக்கு பெரிய த்ரில்லிங்காக இருந்தது ஜேர்னி. அப்போ ஸோ எங்கள் கூடிய அந்த ஜேர்னியை நீங்கள் அனுபவிங்க. அண்ட் நம்மளோட மெயின் மோட்டிவ் வந்து ட்ரெயினை பிடிக்கிறது தான். அதனால 2 சூட் கேஸையும் கையில் தூக்கிட்டு ஸ்டார் கேஸில் ஏறி இறங்குனது தான் எங்களுக்கு தெரியுமே தவிர வீடியோ எடுக்கிறது நிறைய இடத்துல மிஸ் பண்ணியிருக்கோம். பட் என்ன நடந்துச்சு அப்படின்றத கடைசியாக சொல்லியிருக்கேன். ஸோ அதை பாருங்கள். ஃபுல்லாக பேக்கிங் பண்ணி எல்லாமே பண்ணி முடிச்ச அப்புறமா சூட் கேஸை ஏறி உட்காந்து மூட மாட்டேன்னு சொல்லிச்சு. அழுத்தி மூடும்போது சூட் கேஸே கிராக் ஆயிடுச்சு. அப்புறம் வழி இல்லாமல் ஒரே சூட் கேஸாக போக வேண்டியவங்க 2 சூட் கேஸில் போயிட்டு இருக்கோம். இப்போ 2 சூட் கேஸ் நம்ம பாப்பா எல்லாரையும் தூக்கிட்டு ட்ரெயின் ஏறுறது தான் ஒரு டாஸ்க். பாய் பாய் ஃபிஷஸ். உங்களுக்கு சிறப்பாக சாப்பாடு போட்டாங்களா? வெக்கேஷன் ஃபுட். இது பேர் தான் வெக்கேஷன் ஃபுட் தான். நாங்கள் போயிட்டு வரைக்கும் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு அதே சாப்பிட்டுருக்கோம். ஓகே, ஆட்டோ புக் பண்ணியிருக்கோம். அது ஒரு பெரிய கதை, நான் சொல்கிறேன். என்ன சொல்கிறீங்க? ஆமாவா? ஆட்டோ ஏறதுக்காக நடந்து போகிறோம். ஆட்டோ புக் பண்ணியிருக்கோம். வா, நீ வா, நீ அது தொங்காதம்மா, நான் தாங்க மாட்டேன். என்னால தள்ள முடியாதுடா, நீங்கண்ணா விழுந்துருவேன். இப்படி தள்ளிட்டு போ. நான் சொன்ன போது கேட்டியா? இப்ப முடியும். எவ்வளோ நேரம் ஆட்டோ? டைம் என்ன? 6:12. 7:30க்கு ட்ரெயின் சென்ட்ரல்ல. 6:15க்கு ஆட்டோ என்ன ஏர்ல குரோம்பேட்ல இருக்கும். இங்கேருந்து மெட்ரோ போயிட்டு மெட்ரோலேருந்து சென்ட்ரல் போகணும். போயிடுவோமா இல்லையா, அதுதான் த்ரில்லிங்கான ஸ்டோரி. டிக்கி நேரம் 6:30. குரோம்பேட் ரவுண்டானால இருக்கும் பிரிட்ஜில். நாங்க மொத்தத்தில் வர்க்காலா ட்ரிப் சென்ட்ரல் ட்ரிப்பா மாறும்போது சென்ட்ரல் பிளாகா இருக்கும் போது ஒரே எபிசோட தான் வரும் நினைக்கிறேன். ஹலோ, என்ன பிரஷர்ல இருக்க சொல்லு. என்னமா பிரஷர்? உனக்கு தான் பிரஷரா இருக்கா? இல்ல இன்னும் 1 hourல ட்ரெயின். அவ்வளோ டைம் இருக்கு. நாங்க ஏர்போர்ட்ல இருக்கோம். இங்க இருந்து ஈஸியா போயிடலாம்ல சென்ட்ரலுக்கு. 1 hourல போயிட்டோமா வந்துக்க முடியாதா? அவ்வளவுதான். ஆதார் கார்டு உள்ள வச்சுட்டியாவா? வாட் டு யூ மீன்? ட்ரெயின்ல தானே போய் தேவைப்படும் ஆதார் கார்டு. ட்ரெயின்ல போனா ஆதார் கார்டு தேவைப்படும். சென்ட்ரல் ஸ்டேஷன் போறதுல ஆதார் கார்டு தேவைப்படாது. அப்படிதான் ஃபிளைட்ல போறதுக்கு தேவைப்படும். ஓகே, பாசிட்டிவ் ஃபேஸ் ஆஃப் டென்ஷன் இப்படிதான் இருக்கும். பார்த்துக்கோங்க. இந்த 3 நிமிஷத்தில் ட்ரெயின். விச் மீன் 6:52க்கு ட்ரெயின். ½ an hour ஆகும்னு சொல்லியிருக்காங்க. 8 minutes பஃபர் டைம் இருக்கும்னு நினைக்கிறேன். சென்ட்ரல் மெட்ரோல இறங்கி ஓடின்னு இருக்க வேண்டியதான். நம்மளோட பயணம் மெட்ரோ வரைக்கும் வந்திருக்கு. இது அடுத்த இம்ப்ரூவ்மெண்ட் என்னன்னு பார்ப்போம். 30 minutes அங்கே போய் ரீச் ஆகணும். vlog தானே கேட்டேன். இது வந்து வர்க்காலா vlog ஃபர்ஸ்ட் எபிசோட் நினைச்சோம். சென்ட்ரல் vlog தான் லாஸ்ட் எபிசோட்.
நீதான் காரணம்னு சொல்லிருப்பானே. அது வரைக்கும் சந்தோஷம். கை மட்டும் நடக்குது, பிரெயின் ஆக்டிவா இருக்கு. ஒரு டைமிங்கா பாத்துட்டு மெட்ரோல வந்து இப்ப வந்து நம்ம கரெக்டா 7 மணி ஆகுது. இப்பதான் சைதாப்பேட்டை தாண்டுறோம். அப்போ விளாக் எடுத்து வந்திருக்காங்க. மெட்ரோ நானா ஓட்டுறேன். உட்காந்து என்ன சொல்லிட்டு கைதானே நடக்குது. இவங்களுக்கு பிரெயின் நடக்குது, மூக்கு நடக்குது. போக மாட்டோம். சரி அடுத்து எப்படி போறோம்? பிளைட் டிக்கெட்ட பாருங்க. பேக்கப் பிளான். 6:15க்கா? ஆனா இந்த தைரியம் தான்ப்பா அவங்க 2 பேருக்கும். இன்னும் அண்டர் ட்ரெஸ் தான் இறங்க மாட்டேங்குது. எனக்கு இங்க சென்ட்ரல் கால் வச்சோடனே இன்னும் 3 நிமிஷம் இருக்கு, நடந்து போடுங்கடா, ஓடாதீங்கடா. பரவாயில்ல, எப்படி வந்தீங்க? இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரே டென்ஷன். நான் வந்து இன்னும் ஒரு 2 நிமிஷம் தான் வாழ்ந்துருப்பான். நான் வந்துட்டு மெட்ரோல வந்து ஒரு மாதிரி எமோஷனல். ஐயோ தலைவலி அப்புறம் நான் இறங்க வேண்டியதாயிடும். நான் வந்துட்டு மெட்ரோல சொன்னேன் எல்ஐசி வந்து 7:15 நம்ம கிராஸ் ஆயிட்டோம்னா நம்ம போயிடலாம் ட்ரெயினுக்கு. 7:30 அளவுக்கு நானே வச்சிருக்கேன். நட்லரோட அதே மாதிரி மாட்டிக்கிட்டு கரெக்டா 7:13க்கு கிராஸ் பண்ணோம் எல்ஐசி. போயிடலாம். அதுல இருந்துதான் எனக்கு பாசிட்டிவ் ஆகி நான் மூச்சு விட்டேன். நான் அதுக்கப்புறம் யாருக்காக எடுக்கல மெட்ரோ. ஆமா, பின்ன என்ன பேச சொல்றீங்க? உங்க எல்லாம் டென்ஷன் ஆக சொல்றீங்க. நான் பேச மாட்டேன். நமக்காக நான் நிறைய கஷ்டப்பட்டேன். ஏன் வேண்டாம் வெளியே இங்கேயும் இருந்தானா. நான் இன்ஜின் பவர் சொல்லி வாட்ச் மெசேஜ் அனுப்பிச்சேன்ல. இன்ஜின் பக்கத்துல வந்துரு, அங்கே ஏதோ அங்க அந்த இன்ஜினா இவன் எப்படி தூக்கிட்டு ஓடி வந்த? வானத்தையே அவ்வளவு பிடிச்சிட்டு போய் வந்துட்டா. நான் 2 ட்ராலியும் தூக்கிட்டு ஓட்டினேன். எக்ஸ்கலேட்டர் லிப்ட் எதுக்குமே. ஆமா, எக்ஸ்கலேட்டர் லிப்ட் எல்லாம் ஸ்லோ, படியில ஏறி வந்துட்டேன். நாளைக்கு நீ வரமாட்டேன் கன்ஃபார்மா நம்ம 4 பேர் 4 சாப்பிடலாம் நினைச்சோம். நீ வந்ததான் பாதி போட வேண்டியதா போச்சு. நான் வந்ததான் என் கூட தான் அதே வந்தது. நீ வேணும். எனக்கு என்ன மெட்ரோல இருந்து ஓடி வந்தாங்க ஸ்டேஷன். வேற யாரா அதுதான் அங்க வர சொல்லிட்டு நான் எடுத்துக்கே வந்து நீங்க மட்டும் ட்ரை பண்ணுங்க. நான் எடுத்துக்கிட்டே பாய் சொல்லுவேன். மேகா அப்பா டக்குன்னு தூக்கினால ஷாக் ஆயிட்டா போல. பாத்துட்டு அப்புறம் தூக்கிட்டு ஓடி வரும்போது ஐயா ஜாலி. இதுல வந்துட்டு வராத மகேஷ் அங்க தான் பெரிய கிரெடிட்ஸ் போனோம். அவர் கிளம்பி போயிட்டு இருக்கலாம். அவர் அவங்க வெயிட் பண்ணாரு, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாரு. ஐயா ஜாலி சொல்லிட்டு அப்புறம் முத்தா கொடுத்தாரா. அதுக்கப்புறம் இப்போ கிளம்புறதுக்கப்புறம் ஒருத்த ஓடி வராங்க. வந்து பிளாட்ஃபார்ம் மட்டும் பாத்துட்டு போயிட்டாங்க. பாவம் விட்டாங்க. வாய்ப்பே இல்ல. ஒரே நிமிஷம் தான் இருந்தது. 4 காலி டிஃபன் ஓபன் பண்ணது உங்க புருஷன் தாங்க. இது சரண்யா சொல்றேன், வானத்தி வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா செயின் குடிச்சு இழுத்துருமா. அதுதான் நான் இருக்காது வருமாப்பா, அது வெயிட்டா இருக்குமாப்பா அப்படிலாம் கேக்குறான். அது தலைவலி சொல்லிட்டு எமர்ஜென்சி போச்சு. மாத்திரை அதுக்கு பிளைட்லயே வந்துடலாம். ஃபைன் கட்ட மாத்திரை எடுத்துட்டு வந்தா உன்ன கேக்குறடா. அது வாங்காம வருவோம். நான் ஃபர்ஸ்ட் அங்கதான் போனேன். ஃபேண்டசி வேர்ல்ட்ல வாங்கினாங்க சினிமா. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்துல உங்களுக்கு சூச்சு வரும்போது தெரிஞ்சு போயிடும். இதே வேணாமா, நம்ம பாத்ரூம் வேணாமா, இந்த பாத்ரூம் வேணாமான்னு சொல்லுவோம். நான் பேசினா என்ன பேச முடியும்? என்ன சொல்ல முடியும்? மெட்ரோ நான் ஓட்டல. லாஸ்ட் ஆப்ஷன் என்ன தெரியுமா? நாங்க வந்து சேரலன்னா உனக்கு தலைவலின்னு சொல்லி எமர்ஜென்சி கூடு. அதான் எமர்ஜென்சி. டாக்டர் மாத்திரை கீழே விழுந்துச்சு. அவங்க சொல்லிருப்பாங்க, அவங்க சொன்னாங்க இருப்பாங்களா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கட் பண்ணா அவரே ஒத்துக்கிற அளவுக்கு ஆக்கிடுவாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி தலை வலி கிடைச்சா தலை வலி. இந்த ஸ்பைடர்மேன் என்ன பண்றது தெரியலையே. இந்த ஸ்பைடர்மேன் எப்ப தூங்குவாரு டைம்ல? ஐயோ நீ மதியம் தூங்கிட்டாடா. லேட்டா வர தூங்குவான்.